அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு ஒன்று பார்க்க போகிறது நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவர், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எடப்பாடி அவர்கள் ரொம்பவே கரை வச்சு அடிக்கிறாரு. அவருடைய தாக்குதல்லேருந்து அண்ணாமலையால் மீண்டு வரவே முடியல. பாவமாக இருக்குது ரொம்பவே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை பயன்படுத்துவார், அதற்கு பிறகு அவரை தூக்கி போடுவார், அதற்கு பிறகு அவரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அண்மையில் நடந்த ஒரு பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில், நம்ம பாஜகவுடைய பூத் கமிட்டி மாநாடு, அதில் வாலண்டியராக எந்த அண்ணாமலை எடப்பாடியை தற்கொலைன்னு பேசினாரோ, எந்த அண்ணாமலை எடப்பாடியை பார்த்து காலில் தவந்து பதவி வாங்கணும்னு பேசினாரோ, அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் தலைவராக இருக்க மாட்டேன், ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரோ, எடப்பாடியோட நான் ஒத்துப்போக மாட்டேன்னு சொன்னாரோ, எடப்பாடியை ஒரு கேவலமான பிறவினாரோ, அதிமுக 4வது இடம் கூட வராதுன்னு சொன்னாரோ, அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் பழி வாங்கிட்டார். அதாவது எப்படி பண்ணாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எடப்பாடி அவர்கள் நான் அதிமுகவோட நான் இந்த கூட்டணிக்காக முயற்சியெலாம் நான் பண்ணிட்டுருக்கேன்ல, அதனால் எனக்கு அதுலேருந்து எல்லாமே வரும். அதிமுக எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமானவங்க. அதிமுக நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எங்கள் அப்பா எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார், எல்லோரும் வேண்டியவங்க. எனக்கு ஜெயக்குமார் அண்ணா ரொம்ப க்ளோஸு. அதிமுக எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க. எம்ஜிஆருடைய ரத்தங்கள் எனக்கும் அப்படி தான் அவங்க. ஸோ அவங்க மேலே எப்பவுமே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கும் அதிமுக மேலே. அதனால் என்ன பண்ணுவேன்னா, எடப்பாடி அவர்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோடி அவர்கிட்ட, அமித்ஷா அவர்கள்கிட்டையும் இந்த அண்ணாமலைக்கு நான் இருக்கிற வரைக்கும் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு பெரிய அளவில் எந்த பதவியும் கொடுக்காம அவர் ஒரு டம்மி போஸ்ட்டு, அதாவது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு தேசியம் அப்படின்னாலும் அவர் தேசிய பொறுப்பு தான், ஆனால் ஒரு டம்மி போஸ்ட்டு, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஒரு டம்மி போஸ்ட்டு போட்டு அண்ணாமலை அவர்கள் அப்படியே சும்மா எந்த ஃப்ரேம்லையும் கொண்டு வராமல் விட்டுட்டாங்க. எடப்பாடி அவர்களுக்கு வேண்டிய நயினார் நாகேந்திரன் தான் தலைவராக போட்டிருக்காங்க. அதோடு ஒரு விட்டுட்டா பரவாயில்ல. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்காக எந்த பிரச்சாரம் பண்ணல, எடப்பாடி அவர்கள் பற்றி பேசவே இல்லை. அதாவது கூட்டணி அமைஞ்சிருச்சு, எடப்பாடி அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்னு அண்ணாமலை வாயிலேருந்து வரணும்ல, அதை சொல்லாமே இருந்தார். அப்போ எடப்பாடி பார்த்தாரு, இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாள் மாநில தலைவர் சும்மா ஏதாவது அதிமுகவுக்கு பிஜேபிக்கு எதிராக, கூட்டணிக்கு எதிராக ஏதாவது யாராச்சும் பேசிட்டு இருக்காரு, ரவீந்திரன் துரைசாமி பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து அமித்ஷா அவர்களை சொல்லி அங்கேருந்து பிஎல் சந்தோஷம் அனுப்பி அவர் நம்ம நயினார் நாகேந்திரனை பார்த்து இந்த மாதிரி கூட்டணிக்கு எதிராக யாரும் பேசக்கூடாதுன்னு அண்ணாமலை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையை வேணுனை வச்சு செஞ்சுருக்கார் எடப்பாடி அவர்கள். அதாவது அண்ணாமலை இந்த மாதிரி என்னை சிஎம் கேட்டேன்னு சொல்லவே மாட்டேன்றாரு. எல்லாரும் பேசுகிறாங்க, நயினார்லாம் பேசுகிறாரு, கட்சியில் வானதி சீனிவாசன், அப்புறம் எச் ராஜா அவர்கள், மரியாதைக்குரிய தமிழிசை அக்கா அவர்கள், எல்லா நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் என்ன சிஎம்னு பேசுகிறாங்க. அண்ணாமலை எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. அவரே அந்த மாதிரி இருக்கார், இப்படி இருந்தால் கூட்டணி செட் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி பேசின உடனே அவ்வளோதானே உங்களுக்கு அண்ணாமலையை நாங்கள் உங்களை தான் சிஎம் கேண்டிடேட்னு நாங்கள் சொல்ல வைக்கிறோம் அப்படின்றத பற்றி அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே அப்படின்னு உடனே மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களை அனுப்பி இந்த அண்ணாமலை தம்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடப்பாடி தான் சிஎம்னு மேடையில் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள், அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னோடனே அமித்ஷா அவர்கள் அந்த நெல்லையில் பூத் கமிட்டி மீட்டிங்கில் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு உடனே அண்ணாமலையால் தட்ட முடியல. அண்ணாமலை எப்படியெல்லாம் இருந்தார், ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் தம்பி, பாவமாக இருக்குது தம்பியோட நிலைமையை பார்த்தா. அதுக்கு தான் நான் சொன்னேன், தம்பி என்கிட்ட உதவி கேள் தம்பி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் தானே உங்களுக்கு கொண்டு வந்தேன், வரம் கொடுத்த சாமியே நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களை உட்கார வச்ச எனக்கு உங்களை தூக்குறது எவ்வளோ நேரம் தம்பி, நான் பல முறை எச்சரிக்கை கொடுப்பேன். எப்போவுமே நான் யார் முதுகிலும் குத்த மாட்டேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன், அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்கன்ட்டு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவர் எந்த பதவியிலையும் கட்சியில் இல்லை, இவர் என்ன மாநில தலைவரா, இவர் என்ன தேசிய தலைவரா, இவர் நினச்சா ஒருத்தர் தூக்கிடுவாரா, உட்கார வைக்க முடியுமா, சும்மா கதை விடுறாரு செந்தில்குமார், சும்மா இவராக பிஜேபி கிங் மேக்கர் போட்டுக்கிறாரு, இவராக பொலிட்டிக்கல் அட்வைஸ்னு சொல்லிக்கிறாரு, இவராக என்னமோ நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் குஷ்பாக்காவை கொண்டு வந்தேன், நான் தான் ராதாரவி கொண்டு வந்தேன்,
நான் தான் எல்முருகனை வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து தலைவராக்கின பிஜேபியில் இவ்வளோ பண்ணிட்டு இவரே சொல்லிக்கிறாரு, வேறு யாருமே இவரை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறவங்க முன்னாடி கடவுள் வந்து வெளிப்படையாக ஒரு விஷயத்த பண்ணிட்டார். அண்ணாமலை ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தார், யாராலையும் நீக்கவே முடியாது, நான் மோடி அமித்ஷா கிட்டேயே க்ளோஸாக இருக்கேன்டா, முடிஞ்சால் ஃப்ளைட்டில் டிக்கெட் கொடுத்துறேன்டா, போய் என்ன நீக்கிங்கடா அப்படின்னு மரியாதை குறைவாக பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம மூத்த நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள், அரசியல் நாகரிகம், பொதுவெளியில் ப்ரெஸ்ஸில் அப்படி பேசுகிறோமே, ஒரு கட்சியை எதிர்த்து கட்சிக்குள்ளேயே இருக்கிற பெரிய நிர்வாகிகளை எதிர்த்து எஸ்வி சேகர் போன்ற மூத்த நிர்வாகிகளை அவங்களால நம்ம கேவலமாக நம்ம பேசுகிறோமே, பிராமணர்களை அவமானப்படுத்துகிறோமே, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து அவருக்கு தெரியாமல் பேசினார். அதுக்கு தான் கடவுள் வந்து ஆப்படிச்சிட்டாரு. ஸோ அதனால் நான் எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி முதல்ல மோடி அவருக்கு கடிதம் கொடுத்தேன், ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தேன், எடப்பாடிக்கும் கொடுத்தேன், ராஜா அவர்களுக்கும் கொடுத்துருந்தேன். ஆனால் கூட இருந்தே ராஜா அவர்கள் அண்ணாமலை எப்படி எழுத்தாரு பார்த்தீங்களா, பிராமணர்கள்லாம் அப்படித்தான் இருப்போம், நாங்கள் வந்து பொங்க மாட்டோம், எதற்கு கோவப்படணும், பரசுராமர் மாதிரி சத்திரியராக எங்களுக்கு மாற தெரியும், அதே மாதிரி ரொம்ப ரிஷிகளாக அமைதியாக இருந்துட்டு எந்த இடத்துல எதை செஞ்சுட்டு போகணுமோ சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் பிராமணர்கள். நாங்கள் எல்லா வர்ணத்தையும் கடைப்பிடிப்போம். அதனால தான் பிராமணர்களுக்குன்னு ஒரு உயர்ந்த ஸ்தானம் உலகத்தில் கடவுள் கொடுத்துருக்காரு. நாங்களாம் கடவுளோட பிரதிநிதிகள். நீங்கள் எங்கே பகைச்சிக்கிட்டீங்கன்னா கடவுளையே பகைச்சிட்டா மாதிரி. ஏன்னா நாங்கள் தர்மத்தின் வழி நடக்கிறவங்க. இறைவன் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டார், எங்களை மாதிரி பிராமணர்கள் மூலமாக தான் அதை சொல்லுவார். அது வந்து ரிஷிகள்னு சொல்கிறோம். ஏன்னா ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட கனெக்டடாக இருந்தானா அவங்ககிட்ட தான் கடவுள் சொல்லி இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இதை வந்து பைபிளில் தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவாங்க. நம்ம இந்து மதத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஷிகள், முனிவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளுடைய பிரதிநிதிகள். அவங்கள நீ அவமானப்படுத்தினா கடவுள் சும்மா இருப்பாரோ, எங்களை போன்ற பிராமணர்கள் நாங்கள் சும்மா இருப்போமோ, கடவுள்கிட்ட முறையிடுவோம், கடவுள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ எடப்பாடி கிட்ட இதை சொல்லுப்பா, எடப்பாடி தான் வந்து இப்போது இதுவில் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி அண்ணாமலையை வந்து நீக்கிட்டு உனக்கு வேண்டிய ஆளை போட்டுக்க சொல்லு, அதுக்கு பேர் எழுதி கொடுன்னு கடவுள் எனக்கு சொன்னார். கடவுள் சொன்னதை நான் எழுதி கொடுத்தேன். கடவுள் கொடுத்த விஷயம் ஃபெயில் ஆகுமா? ஆகாதில்ல. கடவுளோட விஷயம் ஒருபோதும் ஃபெயில் ஆகாது. கடவுளோட திட்டம்தான் ஜெயிக்கும். ஜெயிக்கிறவர் தான் இறைவன். அவர்கிட்ட ஜெயம் கொள்ளுகிறவர் அவர் தான். ஜெயமோ கர்த்தரால் வரும்னு பைபிளில் கூட இருக்குது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கார், கடவுளே கூட இருக்கும்போது பாண்டவர்கள் எப்படி தோல்வி வரும்? இதுதான் இங்கே கான்செப்ட். அப்போது கடவுளே எனக்கு துணையாக இருக்கார், நான் ஏன் கவலை பண்ணுவேன்? கடவுள் பாதையில் நான் நடந்து போகிறேன். மனுஷங்க தெரியாமல் தவறுலாம் பண்ணுவாங்க, ஆனால் திருத்திக்கணும். ஆனால் அகங்காரம், ஆணவம், நான் பெரிய ஆள், நான் நினச்சதெல்லாம் பண்ணிவிடுவேன், முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப திமிராக போகக்கூடாது. அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் ஒரு நம்பிக்கையாக பேசுகிறதுக்கும் நம்ம வந்து ஆணவமாக பேச ஒரு வித்தியாசம்தான். பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவன் சொல்லுவான், கர்த்தரால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், கர்த்தரால் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது சொல்கிறான். அவன் நான் தாண்டுவேன்னு சொல்லலை, என்னுடைய கர்த்தரால் இதை நான் செய்வேன்னு சொல்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறான் அவன். அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. நான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், அந்த கடவுள் எனக்கு இதெல்லாம் செய்ய வைப்பார். அந்த மாதிரி நான் செந்தில்குமார் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். கடவுள்கிட்ட கேட்பேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள்கிட்ட கேட்பேன். நீ ஏன் டென்ஷன் ஆகிற செந்தில்? ஒன்றும் இல்லை, உன் வேலையை நீ பாரு, நான் இதை சொல்கிறேன், ஒரு சின்ன லெட்ரு மட்டும் போடு, ஒரு 30 ரூபா தான் செலவாகும். நீ வந்து 3000 ரூபா 6000 ரூபா 30,000 ரூபா ஃப்ளைட்லாம் பிடிச்சி போயிட்டு டெல்லியில் பார்க்கணும் அவசியம் இல்லை. உனக்கு புரியாதவங்களுக்கு புரிகிற மொழியில் நீ பாடம் கற்றுக்கொடு, இது நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி கிட்ட சொன்ன உடனே எடப்பாடி அவர்கள் நீக்க சொல்லிட்டாரு. அதை நான் சொல்லும்போது யாருமே நம்பலை. மீடியாக்கள் நியூஸ் வந்தாலும் அது யாரும் உறுதிப்படுத்தாத நியூஸாகவே இந்த செந்தில்குமார் பொய் சொல்ல சொன்னாங்க. மரியாதைக்குரிய அன்வர் ராஜா அண்ணன் அதிமுக வெளியே வந்து சொல்லிட்டாரு, போட்டு உடச்சிட்டாரு. எடப்பாடி சொல்லி தான் மோடி அவர்கள் அண்ணாமலை நீக்கினார் அப்படின்ட்டு, தலைவர் பேரில் தூக்கிட்டாருன்ட்டு. அப்புறம் 10க்கு மைத்ரேயன் அண்ணன் நம்ம பாஜகக்காரரு அதிமுகவில் இருந்தார், அவர் வெளியே வந்து திமுகவில் சேரும்பொழுது எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை நீக்கிறதுக்கு கோரிக்கை வச்சார். மோடி அவர்கள் நீக்கிட்டார் கூட்டணிக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? ஓகேவா? இன்னும் ஒன்று அந்த லெட்டரை வெளியிடணும். ஆனால் நான் எழுதின லெட்டரை வெளியிடக்கூடாதுல்ல. நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறோம், ஆனால் அதில் வந்து அந்த கடிதத்தில் பல்வேறு வியூகங்கள் நம்ம சொல்லியிருப்போம். அதையெல்லாம் பொதுவெளியில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது யாருக்கும் தேவையும் இல்லை. அது கண்ணிய குறைவு, அது அவங்களோட நம்பிக்கைக்கு குலைச்சலாகும். எனக்கும் மரியாதைக்குரிய எடப்பாடி சாருக்கும் நடுவில் நட்பு இருக்கலாம், சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவங்க கட்சியை வச்சு நம்ம கூட்டணியில் ஜெயிக்கிறோம், இல்லை ஒரு வேளை கூட்டணி இல்லாமல் கூட நம்ம தனி கூட்டணி அமைச்சு ஜெயிக்க போகிறோம். இதெல்லாம் அரசியல் சகஜம். நிறந்த எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, அரசியல் ஞானம் உள்ளவர்கள். அப்போது எடப்பாடி அவர்கள் கூட இன்றைக்கி வந்து நம்ம நட்பாக இருப்போம், நாளைக்கு எதிராக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி எதிர்ப்பாக இருக்கலாம், நாளைக்கு நட்பாக இருக்கலாம். அதெல்லாம் அரசியல் சகஜம். அதுக்காக அவங்களோட அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்மளை நம்பி ஒரு விஷயத்துக்கு கொடுப்பாங்க, செய்கிறாங்கல்ல. அதையெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியே வந்து நம்ம அதை வந்து அந்த கடிதங்களை வெளியிடுறது அநாகரிகம். நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன்.
சாதாரண விஷயங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை மனு வச்சுருப்போம்ல சாதாரணமாக, அதெல்லாம் நான் வந்து காமிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை நான் காட்டவே மாட்டேன். அது கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கணும். அது அப்படியே தான் போயிடணும். அதெல்லாம் வந்து வெளியே வந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுலாம் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் இப்போது அண்ணாமலைக்கு சீட்டும் கிடையாது, எலெக்ஷன் நிற்க மாட்டார். இந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்துருச்சு. ஸோ அண்ணாமலை பார்த்தா பாவமாக இருக்குது. அவருக்கு இதுதான் கடைசி டைம். இதோட இந்த எலெக்ஷன் 2026 அண்ணாமலைக்கு ஒரு ரீஎன்ட்ரி இருக்கணும் அரசியலில். அவர் தலைவராக வர்றதோ இல்லை வந்து ஒரு சீட்டு இருக்கிறதா ஒரு அமைச்சராக ஜெயிக்கிறதா வரணும். இதை அவர் பண்ண தவறிட்டார்னா அண்ணாமலைக்கு அது இதோடு முடிஞ்சுது.